80, 90 காலகட்டங்கள்ல காமெடிகள்ல கொடிகட்டி பறந்தவர்கள் தான் கவுண்டமணி செந்தில் அவர்கள். அப்போது தமிழ் சினிமாவுல இவர்கள் இல்லாத படங்களே கிடையாது அப்படின்னு கூட சொல்லலாம். ஹீரோக்களுக்காக படம் ஓடிய காலம் போய் காமெடியன்களுக்காக படம் ஓடிய காலம் எல்லாம் அப்போது இருந்தது. குறிப்பாக இவங்களுடைய திரைப்படங்கள்ல கரகாட்டக்காரன் அப்படின்ற திரைப்படம் ஒரு மிகப்பெரிய சாதனையை படைச்சது. அதிலும் இவங்களுடைய காமெடி படத்துல பக்காவாக இருக்கும். அதனை அடுத்து கவுண்டமணி செந்தில் அவர்கள் ஒன்றாக பல படங்கள்ல நடிச்சிருக்காங்க. இந்த நிலையில ஒரு சில ஆண்டுகளாக இருவருமே சினிமா படங்கள் நடிப்பதை ஸ்டாப் பண்ணி வச்சிருந்தாங்க. காரணம் அவங்களுடைய வயது முதிர்வு காரணமாக. மேலும் பாத்தீங்கன்னா இருவருக்குமே சற்று உடல்நிலை சரியில்லை அப்படின்ற செய்திகளுமே வெளியாச்சு. பின்னர் தற்போது ஓரிரு ஆண்டுகளாக 2 பேருமே மீண்டும் நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. செந்தில் அவர்கள் சின்ன சின்ன பட்ஜெட் படங்கள்ல ஒரு சின்ன சின்ன வேடங்கள் எடுத்து நடிச்சிட்டு இருக்காரு. ஆனா கவுண்டமணி அவர்கள் நடிச்சா ஹீரோ தான்ப்பா அப்படின்ற மாதிரி தொடர்ச்சியாக ஹீரோவாக படம் பண்ணிட்டு இருந்தாரு. இவருடைய நடிப்புல ஒத்த ஓட்டு முத்தையா அப்படின்ற திரைப்படம் கடைசியாக ரிலீஸ் ஆச்சு. படம் பெருசாக வெற்றி பெறல அப்படின்னாலுமே கவுண்டமணி அவர்களை மீண்டும் திரையில பார்த்த சந்தோஷத்துல ரசிகர்களுமே இருந்தாங்க. இந்த நிலையில சமீபத்துல பாத்தீங்கன்னா கவுண்டமணி அவர்களுடைய மனைவி மறைவுற்ற செய்தி அறிந்து பல பிரபலங்கள் ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சாங்க. இதனடுத்து தற்போது நடிகர் கவுண்டமணி அவர்களுடைய உடல்நிலை சற்று மோசமானதாக சொல்லப்படுது. ஆகையால பல பிரபலங்களுமே அவரை சந்தித்து ஆறுதல்கள் சொல்லிட்டு இருக்காங்களாம். தற்போது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அவரை சந்தித்து ஆறுதல் கூறியுள்ளதாக சொல்லப்படுது. இது போன்ற செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.